ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா நான் வந்து தனாவோட விளையாட்டை பார்க்குறதுக்காக போகணும், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துக்கு பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. அப்போ மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி தனா வந்து போட்டியில் வந்து விளையாடுறதுக்காக போகிறா, அவள் மட்டும் ஜெயிச்சுட்டாக்கி அவ்வளோதான், அவள் கண்டிப்பாக வந்து கதிரோட தான் சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவள் அப்பாட்ட கேட்பா அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து அவள் ஜெயிச்சிடக்கூடாது, அதனால அந்த போட்டிக்கு நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மகாலிங்கம் பசுபதி அவங்க புவனேஸ்வரி அவங்க 3 பேருமே கிளம்புவோம். இந்த விஷயம் வந்து மாயாவுக்கு தெரியுது. உடனே வந்து மாயா வந்து அதிர்ச்சடைகிறாங்க. இவங்க எப்படியும் போகக்கூடாது, இவங்க போனாக்கி தனாவை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க ஏதாவது செய்வாங்க, போட்டியில் வந்து தோக்கடிக்கிறதுக்காக இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா, அதனால நம்மளும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கதிர் அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, தனா அந்த போட்டியில் நீ கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருன்னு எனக்கு தெரியும் தனா அப்படிங்கும்போது உடனே தனாவும் ரகுராம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா கதிரை அவங்களும் வந்துருந்தாங்க. உடனே வந்து தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. கதிரை பார்த்ததுமே ரகுராம் வந்து இவங்க 2 பேருமே பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து போட்டிக்கு வந்து ரெடி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தனா அங்கே இருந்துட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி டீமை தான் காட்டுறாங்க. உடனே மாயா வந்து புவனேஸ்வரியை பார்த்துருந்தாங்க. ஓஹோ வந்துட்டாங்களா இவங்க, கண்டிப்பாக வந்து தனாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க, எந்த விதத்தில் இவங்க பிரச்சனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மாயா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியமா இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க பெரியமா அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அவங்க வந்திருக்காங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நான் தான் இருக்கோம்ல பெரியமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தனாவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக தான் இவங்கெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்கன்னு தெரியும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கோம்ல அப்படிங்கும்போது இங்கே பாரு மாயா, எப்படியாவது தனா வந்து போட்டியில் ஜெயிக்கணும், அவள் புவனேஸ்வரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, அவகிட்ட இருந்து நீ தான் எப்படியாவது தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியமா என் தங்கச்சியை பார்த்துக்காக்க எனக்கு தெரியாதா, அதுக்காக தானே நாங்கள் போயிருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஃபோனை வைக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து தனாவை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு பிரச்சனையாக கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து மாயா வந்து அவங்க காப்பாற்றிடுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தனா வந்து கடைசியில் வந்து போட்டியில் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி டீம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, வந்து மாயா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து தனா போட்டியில் ஜெயிச்சிருக்கவே முடியாது நம்ம கொடுத்த பிரச்சனைக்கு, ஆனால் தனா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த மாயா தான், அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது புவனேஸ்வரி வந்து மாயாவை பற்றி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது உடனே மாயா புவனேஸ்வரி கிட்ட வராங்க. என்ன தனாவை போட்டியில் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீயும் என்னெல்லாமோ செய்துட்டு இருந்த, ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் குடும்பத்தை நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மாயா சொல்லவும் உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன தனா அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறே, என்ன இருந்தாலும் சரிதான், சீனு 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோம்னா நீ அந்த வீட்டை விட்டு தான் போய் ஆகணும் அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, அப்படியா, அது எனக்கும் தெரியும், அதாவது சீனு வந்து 40 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி பார்த்தோம்னா கோவத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே தனா வந்து ரகுராமை வந்து கெட்டி பிடிக்கவும் உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமா நீ இந்த போட்டியில் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இப்போ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வந்து நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கதிரும் மாயாவும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா வந்து கதிரை பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே தனா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வந்து என்ன எனக்கு ஆசையோ நான் அது வந்து சொல்லுவேன், அது நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்களாப்பா அப்படிங்கும்போது நீ வந்து கண்டிப்பாக வந்து உன் ஆசையை நிறைவேற்றுவோம்மா, அது ஓமலை சத்தியம் அப்படின்னு ரகுராம் வந்து அவங்க தனாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கவும் இதை பார்த்ததுமே மாயாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா தனா என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே தெரியும். அதனால் வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுராம் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கனால கண்டிப்பாக வந்து தனா கேட்டதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. அடுத்து இந்த விஷயத்தை வந்து ஜானகிட்ட சொல்லவும் ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் அவ்வளோருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வரவும் உடனே வந்து ஜானகி பார்த்தோம்னா தனாவை வீட்டு வாசலே நிற்க வச்சுட்டு அவங்க ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எப்படியும் வந்து ஜெயிப்புன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது நான் கோயிலுக்கு போய் உன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்ததுமே கதிர் வந்து தனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியப்பா நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு தனா அப்படிங்கும்போது உடனே தனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கதிர் நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்பா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, நான் ஆசைப்பட்ட எதுவாக இருந்தாலும் எனக்கு செய்து கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கவும் அப்போ அங்கே மாயா வராங்க.
உடனே மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரையும் வந்து பெரியப்பா வந்து ஒன்று சேர்த்து வச்சுருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுது அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ எப்போ போய் பெரியப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிற அப்படிங்கவும் உடனே தனா சொல்கிறாங்க, எனக்கு வந்து கேட்கணுன்னு எனக்கு வந்து நிலமை வந்துருச்சுது, ஆனால் வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, நான் அப்பா கிட்ட போய் எப்படி சொல்ல போகிறேன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, என்ன தனா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, பெரியப்பா கிட்ட போய் கேளு போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனாவும் சரின்னு சொல்லிட்டு ரகுராம் இருக்கிற ரூமுக்கு வராங்க. வந்ததுமே வந்து ரகுராம் வந்து தனா வா தனா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அம்மா உனக்கு என்ன வேணுமா, நீ என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும், வீட்டுக்கு வந்த பிறகு கேட்குறேன்னு சொன்னேல, சொல்லு உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறதுக்காக வராங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கமாகவே இருந்துட்டு இருக்குது. எப்படி நான் வந்து கதிரோட என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்குறதுக்கு அப்பா என்ன நினைக்க போகிறாரோ தெரியலையே, ஆனால் போட்டியில் ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பாக என் ஆசை நிறைவேற்றுவேர்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா ஜன்னல் இருந்துக்கிட்டு மாயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கேளு பெரியப்பா கிட்ட கேளு அந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க, என்ன தானா ஏதோ என்கிட்ட சொல்லணுன்ட்டு வந்துட்டு ஆனால் சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டு இருக்கிற, என்னவா இருந்தாலும் சொல்லுமா, உன் ஆசை நிறைவேற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து தானா வந்து சொல்கிறாங்க, அப்பா என் ஆசை நிறைவேற்றிடுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாமா அப்படிங்கிறாங்க. அப்பா கதிரோட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்பா, கதிரை நான் வச்சுட்டு நான் புரிஞ்சுக்காம தான் இருந்தேன், ஆனால் கதிரை பற்றி இப்போ நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா, ஏன்னாயும் அவரையும் வந்து சேர்த்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்ததுமே வந்து தனா வந்து ரகுராம் முகத்தை பார்க்குறாங்க. ரகுராம் வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. ரகுராம் வந்து தனா கேட்ட மாதிரிக்கு அவங்க ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்களா, என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா, தனா, கதிர், ஜானகி எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு